பாரு அவனை சுடு. இங்க ஒருத்த வரான் பாரு இவனை சுடு. நான் இல்ல என்ன சுற்றாதீங்க. ஒருத்த உள்ள வரான் பாரு அவனை சுடு. ஐயோ சுற்றாதீங்க என்ன சுற்றாதீங்க. ஐயோ போ தாத்தா, உன்னால பாரு என்ன சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஐயோ என்ன சாமி ஒன்ன சுட்டுட்டாங்களா? ஐயோ என் தங்கத்தை சுட்டுட்டாங்களா? படுபாவீங்களா? யாருடா நீங்க? ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இது கேம், போன்ல விளையாடுற விளையாட்டு. அட விளையாட்டா? போ கண்ணு, நான் பயந்தே போயிட்டேன். அப்படி என்னடா விளையாட்டு சுட்டு சுட்டு விளையாடுறது? தாத்தா இந்த விளையாட்டு பேரு ஃப்ரீ ஃபயர் தாத்தா. என்ன கண்ணு, இப்படி உட்கார்ந்து போன்லயே விளையாண்டு இருந்தா உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? நாங்கெல்லாம் அந்த காலத்துல வெளியே ஓடி ஆடி விளையாடுனாலதான் இந்த வயசுலயே பாரு இப்படி ஆரோக்கியமா இருக்கும். ஆமா தாத்தா, நீங்களாம் நிஜமாவே ஸ்ட்ராங் தான். அப்படி என்ன விளையாட்டுல விளையாடுவீங்க தாத்தா? சொல்றேன் கேளு பேராண்டி. இந்த அருமையெல்லாம் இந்த காலத்து பசங்க உங்களுக்கு என்னைக்குதான் புரிய போகுதோ. சரி வா, உன் பாட்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னா போலாம் வா.
பேராண்டி தண்ணி கொடு. பேராண்டி தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடு. தாத்தா தண்ணி காலி ஆயிடுச்சு, ஒரு 20 ரூபாய் இருந்தா கொடு. அதோ அங்க இருக்க கடையில போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். 20 ரூபாயா? கடவுளே, நல்லா இருந்த சுத்தமான காத்தையும் கெடுத்துட்டாங்க, தண்ணிக்கும் விலை வச்சுட்டாங்க. களி காலம். எங்க காலத்துல சுத்தமான காத்து சுவையான தண்ணின்னு இந்த மண்ணும் பூமியும் சொர்க்கமா இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருக்கீங்க பாட்டி? வாயா என்ன பெத்த ராசா. பாட்டி என்னையவே தூக்கிட்டீங்க. தாத்தா போல நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆமாம் பேராண்டி, அந்த காலத்துல நாங்க விவசாயம் செஞ்சு உழைச்சு உழைச்சு உரையேறி போன உடம்பு. அது மட்டும் இல்ல, செயற்கையா மருந்து கலக்காம இயற்கையா உழவு செஞ்ச சத்தான உணவும் தான் காரணம் பேராண்டி. விவசாயமா? அப்படின்னா என்ன பாட்டி? சொல்றேன்டா தங்கம், கேளு. செய்வோமடா உண்மையா
வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். அந்த வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். ஏய், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டி நெல்ல ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், வைகையாத்து தண்ணி வரும், வைகையாத்து தண்ணி வரும். Hey! சரி கண்ணு, பசியோட இருப்ப. இந்தா கம்பு அடை, கேவரு கஞ்சி, ருசியா இருக்கும், சாப்பிடு. என்னது கம்பு அடை கேவரு கஞ்சியா? என்ன பாட்டி நீ? இந்த பீட்சா பர்கர் இதெல்லாம் இல்லையா பாட்டி? நீங்க கேக்குறது சாப்பிட்றதெல்லாம் சத்தான உணவு இல்லப்பா, வெறும் வெத்தான உணவு. சரி கண்ணு, இந்தா சாப்பிடு. ஆமா, உங்க அம்மா அப்பாலாம் எங்க போயிட்டாங்க? வேலைக்கு போயிட்டாங்க பாட்டி. தினமும் அவங்க வர மணி 9 ஆகும் பாட்டி. வேலை வேலை வேலை, இப்படி மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? அம்மா மா, என்னம்மா பண்றீங்க நீ? சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வா. தோ வந்துட்டேன் கண்ணு, இந்தா தோசை. சரிம்மா போதும், நான் கிளம்புறேன், லேட் ஆச்சு. அட இரு கண்ணு, இன்னொரு தோசை சாப்பிட்டு போ. ஐயோ, இதுக்கு மேலனா ரொம்ப லேட் ஆயிரும், நான் வேற கிளம்பணும். சரி, நான் கிளம்புறேன். வேலை வேலை வேலை, அப்படி நல்லா சாப்பிட கூட முடியாம என்னதான் வேலையோ, பொல்லாத வேலை.
இப்படி மிஷின் மாதிரி தினமும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? எனக்கு தான் மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்களே, எனக்கு போர் அடிக்காதே. அதை ஏன் கேட்குற பாப்பாத்தி? அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் உட்கார்ந்த இடத்துலயே சுட்டு விளையாடுற விளையாட்டான். அதை சுடு இதை சுடு, அவனை கொள்ளு இவனை கொள்ளுன்னு கேட்கவே படு பயங்கரமாக இருந்துச்சு. பாப்பாத்தி, கையில் இத்தினோண்டு ஃபோனை கொடுத்து இந்த தலைமுறை குழந்தைகளை பெற்றவங்களே கெடுத்துடுறாங்களே. இதனால் இவங்க கண்ணு கெட்டு போகுது, மூளை வளர்ச்சி குறைஞ்சு போயிடுது. ஆடி ஓடி விளையாட வேண்டிய பசங்க சக்தி இல்லாமல் ஒடுங்கி போய் கிடக்குறாங்க பாரு. என்னத்த சொல்றதுங்க, இந்த போனை கண்டுபிடிச்சவனே இதைத்தான் சொல்றான். நாம என்னத்த சொல்றது? இவங்க எப்பத்தான் திருந்த போறாங்களோ.